சியான் விக்ரம் அவர்களுடைய தங்கலான் படம் ஆகஸ்ட் 15ஆம் தேதி வந்து ரிலீஸ் ஆக போகுது. படத்துக்கு வந்து பார்த்தோம்னா பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. இதுவரைக்கும் சியான் வந்து பண்ணாத ஒரு டிஃப்ரெண்ட்டான யூனிக்கான ஒரு கேரக்டர். ஸோ ஜென்ரலாகவே வந்து சியான் விக்ரம் அப்படின்னா எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னு தெரியும். ஒரு டிஃப்ரெண்ட்டான கெட்டப்ஸு, ஒரு கேரக்டர்ஸு, ஒரு மாடுலேஷன் எல்லாமே வேறு லெவலில் ஒரு பண்ணுவார். தன்னுடைய உடம்பை வந்து குறிப்பாக வந்து வருத்தி அதை இறக்கி ஏற்றுறது, இது மாதிரியான விஷயங்கள் அந்த கேரக்டராகவே மாறுவார் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அப்படி ஒரு சியான் விக்ரமுடைய ஒரு பிராண்டு, அப்படி ஒரு விஷயம் வந்து இந்த படத்தில் வந்து இருக்குது. அவ்வளோ ஒரு விஷயத்தை வந்து படம் ரொம்ப வருஷமாக எடுத்திருக்காங்க, பார்த்து வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்துடைய ரிசர்வேஷனும் ஸ்டார்ட் ஆக போகுது, படமும் வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இதில் என்ன ஒரு விஷயம்னா, இது வரைக்கும் சியான் அவர்கள் செய்யாத ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னா, ஆடியோ லான்ச் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ஜென்ரலாக ரஜினி சார், விஜய் சார் இவங்க தான் வந்து பேசுவாங்க. ஆனால் இந்த ஆடியோ லான்ச்சில், தங்கலான் ஆடியோ லான்ச்சில் பெரிய அளவில் வந்து பேசியிருக்கிறார் சியான் விக்ரம். இதுக்கு முன்னாடி அவர் பண்ண ஐன்ற ஒரு பிரம்மாண்டமான ஒரு படத்தில் கூட இவ்வளோ விஷயங்கள் அவர் வந்து பேசலை. ஆனால் இந்த படத்துக்காக அவர் பட்ட கஷ்டங்கள், இத்தனை வருஷமாக வந்து அவர் இருந்த தமிழ் சினிமாவில் என்னென்னலாம் பண்ணாரோ அந்த ஒரு விஷயம், அவர் ஸ்கூல் லைஃப்லேருந்து, காலேஜ் லைஃப்லேருந்து, அதுக்கப்புறம் அந்த லைஃப், அவருக்கு நடந்த ஆப்ரேஷன், சர்ஜரி, இவ்வளோ விஷயம் வந்து அவர் எப்படி ஒரு கேட்கும்போது ஒரு சியான் விக்ரம் ஃபேனாக யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரு கஷ்டமாக இருக்கிற அளவுக்கு வந்து அவ்வளோ ஒரு டச்சிங்காக நிறைய விஷயம் வந்து பேசியிருக்கிறாரு. ஸோ அவருடைய டெடிகேஷன் அப்படிங்கிறது நம்ம இத்தனை வருஷமாக வந்து பார்த்துருக்கோம். ஸோ பேச வேண்டிய கட்டாயமா இல்லை சியானுக்கு வந்து ஒரு தேவைப்படுற ஒரு வெற்றியா பெரிய அளவில் எதுவுமே வந்து நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா கண்டிப்பாக சியான் விக்ரம் அவர்களுக்கு ஒரு பெரிய வெற்றி அப்படிங்கிறது தேவைப்படுது இந்த தங்கலான் மூலமாக. ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அவருடைய படங்கள் எவ்வளோ படங்கள் வந்து வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி வந்த படம் கோப்ராவாக இருக்கட்டும், இல்லை அதுக்கு முன்னாடி வந்த படங்கள் ஸ்கெட்சு, இல்லை நடுவில் ஓடிடியில் ரிலீஸ் ஆன மகான் படத்துக்கு வந்து ஒரு பெரிய அளவில் வரவேற்பு இருந்தாலும் எல்லா ஆடியன்ஸையும் வந்து சாட்டிஸ்ஃபைட் பண்ணல. மகான் வந்து 2 தரப்பில் ஒரு மிக்சடான ஒரு ரிவ்யூ தான் கிடைச்சிது. ஸோ அதுக்கு முன்னாடி வந்த படங்கள் ஸ்கெட்செல்லாம் கூட வந்து பெரிய அளவில் வந்து போகலை. ஏதோ ஒரு ஒன் டைம் ஒரு வாட்டி பார்க்கலாம்பா சுமார் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. அதுக்கு முன்னாடி வந்த கடாரம் கொண்டான் அந்த படம் வந்து மேக்கிங் வைஸில் சியானோட ரோல் எல்லாமே வந்து மாசாக இருந்தாலும் படம் எல்லா தரப்புலையும் ஒரு கமல் சாருடைய விக்ரம் மாதிரி எல்லா தரப்புலையும் வந்து பேசுகிற அளவுக்கு வந்து இந்த படம் வந்து பெருசாக இல்லை, அமையலை அவருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி வந்த இந்த இருமுகன் இந்த படம்லாம் கூட வந்து டிஃப்ரெண்ட்டாக ஒரு விஷயம் பண்ணார். படம் ஓகே ஒரு வாட்டி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இது மாதிரி சியான் விக்ரம் அவர்கள் கஷ்டப்பட்டு நிறைய ஒரு சேலஞ்சிங்கான ரோல்லாம் எடுத்து டிஃப்ரெண்ட்டாக ஒரு கான்செப்டில் பண்ணாலும் அவருக்கு வந்து ஒரு பெரிய வெற்றி எனக்கு தெரிஞ்சு தேவைப்படுது. ஏன்னா படம் கூட பார்த்தோம் அப்படின்னா ஒரு பிரம்மாண்டமான ஒரு பட்ஜெட்டில் அந்த படம் உருவாச்சு அப்படின்னாலும் அந்த படத்துக்கு ஒரு பெரிய ஒரு மாஸ் ஓப்பனிங் எல்லாமே கிடைச்சாலும் பெரிய அளவில் எல்லா ஆடியன்ஸையும் ஒரு சாட்டிஸ்ஃபைட் பண்ணுற அளவில் அந்த படம் வந்து பெருசாக அமையலை அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் அவருடைய அந்த கேரக்டர், அவர் பண்ண அந்த ரோலு, அதுக்காகவே அந்த படத்தை வந்து 2 வாட்டி கூட பார்க்கலாம், அந்தளவுக்கு வந்து சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி வந்த படங்கள், இன்னும் சில படங்கள்லாம் பார்த்தோம்னா நடுவில் கூட இந்த சாமி ஸ்கொயர்லாம் வந்து பெரிய அளவில் ஒரு ஃப்ளாப் கொடுத்துச்சு. ஸோ ஐக்கு முன்னாடி நிறைய படங்கள் அவருக்கு வந்து வந்தது. குறிப்பாக அதில் நம்ம பேசக்கூடிய சியான்னா இதுக்கு ஸ்பெஷல்பா அப்படின்னு ஒரு பேசக்கூடிய ஒரு இதில் ஒரு ஆர்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தெய்வ திருமகள் வந்து ஒரு பெரிய அளவில் பேசப்பட்ட படம். ஸோ அது வந்து அவருடைய கேரக்டர் எல்லாமே வந்து பக்காவாக வந்து இருக்கும். ஆனால் அதுக்கு முன்னாடி சியான்னா இதுதான்பா, அவரோட ஓப்பனிங்னா இப்படி தான் இருக்கும், அவருடைய மாஸ்னா இப்படி தான் இருக்கும், அவருடைய ஃபேன் பேஸ்னால் இப்படி தான் இருக்கும், ஒரு வேறு லெவலில் அவர் இறங்கிட்டார்னா இப்படி அப்படின்னு பேசுனது லாஸ்ட்டாக எனக்கு தெரிஞ்சு 2005 வந்த அந்நியன் படம் தான். அவருடைய மொத்த ஸ்டஃப்பும் ஒரு மாஸாகவும் ஒரு கமர்ஷியலாகவும் ஒரு ஆர்ட்டாகவும் எல்லாத்தையும் வந்து கொண்டு கலெக்ஷன் வைஸில் வந்து ஒரு பாக்ஸ் ஆஃபீஸில் ரூல் பண்ணிச்சு அந்த வருஷம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்நியன் படத்துக்கு அப்புறம் வந்த பல படங்கள் அவரது வந்து வந்தது. மஜாவாக இருக்கட்டும், இல்லை அதுக்கப்புறம் பீமா, இது மாதிரி வந்து நிறைய எவ்வளோ படங்கள் வந்து வந்தாலும் பெரிய அளவில் பேசப்பட்ட படம் அப்படின்னா அது வந்து பார்த்தோம்னா அது அந்நியன் தான். ஸோ அதுக்கப்புறம் படம் வந்து வந்தாலும் ஓகே, ஓரளவுக்கு வந்து போட்ட கலெக்ஷன் எடுத்தது அப்படி தான் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ பெரிய வெற்றி அப்படிங்கிறது சியான் அவர்களுக்கு வந்து ஒரு கண்டிப்பாக வந்து தேவைப்படுது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா தனுஷ் அவர்களுக்கு வந்து எப்படி ஒரு அசுரனோ அது மாதிரி வந்து இந்த தங்கலான் ஒரு மாசான ஒரு சம்பவம் பண்ணும் அப்படிங்கிறத வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ அந்தளவுக்கு வந்து ஜென்ரலாக ரஞ்சித் அவர்களுடைய படம் அப்படின்னாலே ஹீரோ, அந்த கதாநாயகன், அந்த கதையின் நாயகன் நாயகி தவிர்த்து இருக்கிற மற்ற எல்லா கேரக்டர்ஸும் வந்து சின்ன கேரக்டர்ஸ் கூட எல்லாருமே வந்து பேசப்படுற அளவுக்கு வந்து இருப்பாங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு மேக்கிங் அப்படிங்கிறது அவர் அந்த கேரக்டரை வந்து அந்தளவுக்கு வந்து சூப்பராக வந்து அவர் செதுக்கி இருப்பார். ஸோ அப்படிப்பட்ட ஒரு டைரக்டர் சியான் மாதிரி ஒரு ஆக்டர் வந்து மாட்டும்போது கிடைக்கும்போது ஸோ அவர் வந்து சும்மாவா சொல்லணும், வேறு லெவலில் வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸை வந்து இறக்கியிருப்பார். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த தங்கலான் அப்படிங்கிறது. ஸோ இது வந்து ஒரு பார்ட் 2 வருமா அப்படிங்கிறதெல்லாம் இந்த படம் பார்த்தா தான் தெரியும். ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த தங்கலான் அப்படிங்கிறதுல
சியான் விக்ரம் அவர்களுடைய இந்த கேரக்டர் அவருக்கு எப்படிப்பட்ட ஒரு வெற்றியை இந்த படம் வந்து தரப்போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்போவே பார்த்தோம் அப்படின்னா விக்ரம் அவர்களுடைய ரசிகர்கள்லாம் வந்து எல்லாருமே தயாராகிட்டாங்க. ஏன்னா ரொம்ப வருஷம் கழித்து ஒரு மாசான ஒரு ஓப்பனிங் வந்து இந்த படம் அவருக்கு வந்து கொடுக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். தங்கலான் சியான் விக்ரம்க்கு எப்படி வந்து ஒரு மாசான ஓப்பனிங், ஒரு மாசான கலெக்ஷன், அவருடைய ஃபேன்ஸையும் தாண்டி ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவையும் இன்னொரு பரிமாணத்தில் வந்து அவர் எப்படி வந்து தன்னை வந்து காட்ட போகிறார் இந்த தமிழ் சினிமாவில் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்டு இந்த தங்கலான் படத்துடைய சியான் அவர்களையும் பற்றிய இந்த வீடியோவில் நான் பேசின இந்த விஷயத்தை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத இந்த கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அண்ட் வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு கண்டென்ட்டில் நான் உங்களை பார்க்குறேன். பாய்.